வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல கிணத்துக்குள்ள ஒரு அடையாளம் தெரியாத பொண்ணோட சடலம் கிடைக்குதுங்க. இது ஒரு தற்கொலை கேஸ்ன்னு நினைச்ச போலீஸ்க்கோ ஒவ்வொரு எவிடன்ஸும் இது ஒரு மர்டர் தான் புரிய வைக்குது. இந்த பொண்ணு யாரு, ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல வர ட்விஸ்டை பார்த்து நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அஜீப்பும் அவங்க தங்கச்சி பதுவும் பேரண்ட்ஸ் கூட ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பதுவோ அஜீப் கிட்ட நான் ஜன்னல் ஓரமா உட்காரேன்னு சொல்றாங்க. அதுக்கு அஜீப்போ நீ அந்த பக்கம் ஜன்னல் ஓரமா உட்காந்துக்க சொல்றாங்க. இதனால அவங்களும் போய் அங்க உட்காந்துக்கிறாங்க. இப்பதான் டிடிஆர் செக் பண்ண வராரு. செக் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா ஜன்னல் ஓரமா உட்காந்துருக்க நம்ம பதுவா காணுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்க அஜீப்போ எந்திக்கிறாரு. இது வரைக்கும் நீங்க பார்த்தது கனவா இருந்தாலும் உண்மையிலவே சின்ன வயசுல அஜீப்க்கு இது நடந்திருக்குங்க. அன்னையில இருந்து இவருக்கு அடிக்கடி கனவுல அவங்க தங்கச்சியை பத்தி நினைவுகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப கரண்ட்ல அஜீப்போ ட்ரைனிங் எஸ்ஐயா இருக்காரு. அவங்க அம்மா உயிரோட இல்ல, ஆனா உடம்பு சரியில்லாத அவங்க அப்பாவோடையும் அவங்க ஒய்ஃபோடையும் இவர் வாழ்ந்துட்டு வராருங்க. இதுக்கப்புறம் காலையில எந்திக்கிற அஜீப்போ ரொம்ப டல்லா இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அவங்களோட தங்கச்சி தான் அவங்க கனவுல வந்திருப்பாங்கன்னு அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சிடறாங்க. இதனால அஜீப் கிட்ட நிச்சயமா அவங்க தங்கச்சி எங்கேயாவது சந்தோஷமா தான் இருப்பா, அவரை நினைச்சு கவலைப்பட வேணான்றாங்க. இதுக்கப்புறம் அஜீப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராருங்க. இதுக்கப்புறம் அதே ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கிற நம்ம ஜாய்க்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லைங்க. இதனால அவங்க 3 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்காக 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா அங்க இருக்கிற லேடி டாக்டரோ இந்த தடவை ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா வரலன்னு சொல்றாங்க. காரணம் ஒருவேளை ஏஜ் ஃபேக்டரா இருக்கலாம், இல்லைன்னா ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது கூட இருக்கலாம். அதனால நீங்க கவலைப்பட வேணாம், இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் பெல்லூர் போலீஸ் கிட்ட இருந்து நம்ம அஜீப்புக்கு ஒரு கால் வருதுங்க. அது என்னன்னா, பெல்லூர்ல அடையாளம் தெரியாத எரிஞ்ச நிலைமையில ஒரு ஜென்ஸோட பாடி கிடைச்சிருக்கு. அவங்க கிடைச்ச எவிடன்ஸ்ல அவங்க உங்க ஊரை சேர்ந்தவங்க எங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்றாங்க. உடனே நம்ம அஜீப்பும் அந்த கேஸ் டீட்டெயில்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிறாருங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் கிணத்துக்குள்ள ஒரு பாடி இருக்குன்னு அஜீப்புக்கு கால் வருதுங்க. உடனே அவரும் டீமோட அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. இதுக்கப்புறம் ஃபயர் போலீஸோட உதவியோட கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த பாடியை மேலே எடுக்கிறாங்க. அப்பதான் அது ஒரு லேடியோட பாடி இன்னும் இறந்த 2-3 நாள் இருக்குன்னு தெரிய வருதுங்க. இதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற அஜீப்பை நைட்டு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாரு. அப்ப அஜீப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த பாடியை டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணோட உடம்புல எந்தவித ஸ்ட்ரகிளும் செக்ஸுவல் அசால்ட்டும் இல்லாததுனால அது சூசைடா தான் இருக்குன்னு சொன்னதா சொல்றாருங்க. அப்ப இன்ஸ்பெக்டரோ பொண்ணோட கையில பச்சை ஊத்திருக்கே, அது என்ன லாங்குவேஜ்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அஜீப்போ கன்னடான்னு சொல்றாரு. அப்ப வேலைக்காக வெளி மாநிலங்கள்ல இருந்து மைக்ரேட் ஆன லேடி மாதிரி தெரியுது. அப்ப மைக்ரேட் ஆனவங்களாம் தங்கி இருக்க ஏரியால போய் விசாரிக்க சொல்றாருங்க. இதுக்கப்புறம் அஜீப் ஜாயும் சேர்ந்து அந்த மைக்ரேட் ஆனவங்க தங்கி இருக்கிற ஏரியாவுக்கு போறாங்க. அங்க துர்கான்னு ஒரு லேடியை மீட் பண்ணி இவங்களை பத்தி விசாரிக்கும் போது முதல்ல அவங்க தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. இதுக்கப்புறம் மிரட்டி கேட்கும் போது தான் என்னோட தங்கச்சிக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு, சப்போஸ் இது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு விசா கிடைக்காதுன்றதுனாலதான் அந்த விஷயத்த மறைச்சதா சொல்றாங்க. எந்த ஒரு லேடியோட பேரு ஷோபா. அவ இங்க கூட கட்டிட வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் கூட துக்னூர்ன்ற ஒரு ஏரியால வேலை செய்யறதா சொன்னா. அவளோட போன் நம்பர்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவளை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுக்கு வேலை கொடுக்குற ஏஜென்ட் சிபுசிட்டனை மீட் பண்ணுங்க. அவரு இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அங்கதான் இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் அஜீப் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட லேடி கையில என்ன பச்சை குத்தி இருக்குன்னு சொல்லிட்டு துர்கா கிட்ட கேட்க அவங்க ராஜுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அஜீப் சிபு கிட்ட விசாரிச்சதுல சோபாக்கு போன்லாம் கிடையாது, எங்க வேலை நடக்குதோ அவங்க ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்துருவாங்க. ஆனா இங்க வேலைக்கு சேர்த்து விட்டதே அவங்களோட ஹஸ்பண்ட் ராஜு தான். அவங்க ஹஸ்பண்டோ சினிமால ஒர்க் பண்ணதா கேள்விப்பட்டதா சொல்றாங்க. அப்ப அஜீபோ சோபாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க அதுக்கு சிபுவோ கொடுவலின்ற ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு ரயில்வே லைன் போகுது, அதுக்கு பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்கிறதா சொல்றாங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு போன் நம்பர் வாங்கிட்டு அங்க இருந்து அஜீப் கிளம்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் அஜீப் ஜாயும் சோபாவோட வீட்டை செக் பண்ணி பார்த்ததுல அங்க ஷோபா ராஜு அவங்க பசங்க சேர்ந்து இருக்கிற போட்டோ ஒண்ணு கிடைக்குதுங்க. இதுக்கப்புறம் அஜீப்போ நைட்டு நம்ம சிபுவுக்கு கால் பண்ணி அவரை ஸ்டேஷனுக்கு வர வச்சு அந்த போட்டோவை காமிக்கிறாரு. அவரும் இந்த போட்டோல இருக்கிறது ராஜு ஷோபா அவங்களோட பசங்க தான் சொல்றாருங்க. இதுக்கப்புறம் அந்த போட்டோல இருக்கிற ஸ்டூடியோவை பார்த்துட்டு கர்நாடகால இருக்கிற அந்த ஸ்டூடியோவுக்கு நம்ம அஜீப்பும் ஜாயும் போறாங்க. அங்க இருக்கிற போட்டோகிராஃபர் கிட்ட விசாரிச்சதுல அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க சித்திரகலி கிராமத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸை 2 பேரை கூட்டுக்கிட்டு அஜீப்போ ஜாயும் சித்திரகலி கிராமத்துக்கு போறாங்க. அப்ப அங்க ஒரு டீ கடையில ஜாயோ ராஜுவா பாத்துறாரு. இதுக்கப்புறம் அஜீப்பும் ஜாயும் ராஜுவா பஸ்லயே கேரளால இருக்கிற அவங்க ஏரியாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜுவோ அவரை பத்தி பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அவங்களோட நேட்டிவ் தமிழ்நாடு தான்,
ஆனா பொழப்புக்காக கர்நாடகால இருக்க தேவகிரிக்கு அவங்க ஃபேமிலி வந்திருக்கு. எங்களோட குலத்தொழிலே பொம்மைகள் செய்யறதுதான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தேவகிரியில பெரிய வெள்ளம் வந்ததுனால அங்க இருக்கிற சில கிராம மக்களும் பஸ் மூலமா பைத்தக்கோட்டைக்கு வந்துகிட்டு இருந்தோம். அப்ப பஸ்ல தான் நான் முதல்ல சோபாவை பார்த்தேன். இதுக்கப்புறம் அடிக்கடி நாங்க சில இடங்கள்ல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறம் தான் அவரோட கையில ராஜுன்னு பச்சை குத்திக்கிட்டா. இதுக்கப்புறம் நாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்தாங்க. மழை அதிகமா இருந்ததுனால எங்க பொம்மைகளை யாருமே வாங்கல. இதனால எங்களோட பிசினஸ் நஷ்டம் ஆயிடுச்சு. அதனால வேற வேலை தேடி தான் எங்க ஃபேமிலியோட நான் சித்திரகலைக்கு வந்தேன். சித்திரகலையில தான் என் ஒய்ஃபோட தூரத்து சொந்தமான கணேசனை நாங்க மீட் பண்ணோம். அவன் தான் சித்திரகலையில எங்களுக்கு தங்குறதுக்காக வீடும் எடுத்து கொடுத்தான். நான் காலையில வேலைக்கு போயிட்டா நைட்டு ரொம்ப லேட்டா தான் வருவேன். இதனால வாரத்துல 2-3 நாள் தான் என் குழந்தைகளே நான் பார்க்க முடியும். ஆனா கணேசனும் என் குழந்தை கூட ரொம்ப பாசமா இருந்தான். ஒரு நாள் வேலை முடிஞ்சு நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது கதவு பூட்டி இருந்துச்சு. அப்போ ஓட்ட வழியா உள்ள எட்டி பார்க்கும் போது கணேசனும் என் ஒய்ஃபும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால எங்க லைஃப்ல இனிமேல கணேசன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியே நான் கொடுவழி இடத்துக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சேன். ஆனா ஒரு நாள்ல வேலை முடிஞ்சு திரும்ப வரும்போது வீட்டுக்குள்ள இருந்து கணேசனும் என் ஒய்ஃபும் வந்தாங்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதனால என் குழந்தைகளை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டதா சொல்றாருங்க. இதுக்கப்புறம் இவங்க தர்மடம் வந்ததுக்கு அப்புறம் அஜிப்பும் ஜாயும் மார்ச்ல இருக்கிற சோபாவோட பாடியை ராஜு கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்து கதறி அழுகிற ராஜுவோ இதுக்கெல்லாம் காரணம் கணேசனை தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப அஜிப்போ இந்த பாடியை உங்க ஊருக்கு கொண்டு போறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ராஜுவோ இந்த நிலைமையில இந்த பாடியை கொண்டுட்டு போய் என் குழந்தைகிட்ட காட்ட முடியாது, அதனால நீங்க இங்கேயே தகனம் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. இங்கேயே சோபாவை தகனம் பண்றதுக்காக லெட்டர் எழுதி சைன் போட்டு நம்ம ராஜுவோ அஜிப் கிட்ட கொடுத்துறாருங்க. இதுக்கப்புறம் ஜாயோ நம்ம ராஜு கிட்ட அவங்க ஊருக்கு போறதுக்காக காசும் கொடுக்குறாரு. இந்த சமயத்துல தான் அஜிப்போ உங்களோட குழந்தைகள் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ராஜுவோ பெங்களூர்ல இருக்கிற என் தங்கச்சி வீட்டுல என் குழந்தைகளை விட்டுருக்கதா சொல்றாருங்க. இதுக்கப்புறம் அஜிப்போ சோபாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை மீட் பண்றாரு. அவ கேத்துக்குள்ள இருக்கிற வாட்டரும் மட்டும் லங்ஸ்ல போய் பிளாக்கேஜ் பண்ணனாலதான் சோபா இறந்து போயிருக்காங்க. ஆனா இது மண்டரா இருக்கவும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை சோபா யாராவது தள்ளி விட்டோ இல்ல ஸ்லிப் ஆகி கிணத்துக்குள்ள விழுந்திருந்தா கான்சியஸா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க மூச்சு விட ட்ரை பண்ணும் போது தண்ணியோட அளவு உள்ள என்ட்ரானது ஓரளவு தான் இருந்திருக்கும். ஆனா அவங்க அன்கான்சியஸா தான் கிணத்துக்குள்ளேயே விழுந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க உடம்புல இருக்கிற தண்ணி லெவல் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம தலையில அடிபட்ட ஒரு மார்க் வேற இருக்கு. ஒண்ணு கிணத்துக்குள்ள விழுகும் போது அவங்களுக்கு மண்டையில அடிபட்டிருக்கணும், இல்ல யாராவது மண்டையில அடிச்சு அவங்கள கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்கணும்னு சொல்றாருங்க. இந்த விஷயத்த அஜிப்போ நந்தகுமார் கிட்ட சொல்றதுக்காக போன் பண்றாருங்க. ஆனா அவர் மினிஸ்டர் காட்டுக்கு போயிருக்கிறதுனால போனை எடுக்கவே இல்லை. இந்த நேரத்துல தான் ராஜுவோட அம்மாவும் ராஜுவோட தங்கச்சியோ அவங்க ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல நம்ம அஜிப்பை மீட் பண்றாங்க. அப்ப ராஜுவோட அம்மாவோ இறந்து போன சோபாவை பாக்குறதுக்காக ராஜு ஸ்டேஷனுக்கு வந்ததா பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அதை பத்தி விசாரிக்க தான் வந்தோம். ராஜுவோ வருஷத்துல 2 தடவையாவது வீட்டுக்கு வந்துருவான், இல்ல கோவில் திருவிழாவுக்கு வந்துருவான். ஆனா ஒரு வருஷமா ராஜு எங்க வீட்டுக்கே வரல. அப்ப அஜிப்போ ராஜுவோட தங்கச்சி கிட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்களோட குழந்தைகளை உங்ககிட்ட விடுறதுக்காக பெல்லூருக்கு ராஜு வந்திருப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ராஜுவோட தங்கச்சியோ நாங்க இருக்கிறது பெல்லூர் கிடையாது, சித்திரகல்லி. அது மட்டும் இல்ல அவங்களோட குழந்தைகளை பார்த்து 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அஜிப்போ ராஜுவோட போட்டோவை அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. ஆனா அவங்களோ இது ராஜுவே கிடையாது, இது சோபாவோட தூரத்து சொந்தம் புவனேஷ்னு சொல்றாங்க. உடனே இந்த விஷயத்த நம்ம அஜிப், ஜாய், நந்தகுமார் 3 பேருமே சேர்ந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டரோ இவங்க மேல கோவப்பட்டு சஸ்பெக்ட் கையில கிடைச்சும் அவனை மிஸ் பண்ணிருக்கீங்க, இன்னும் 24 மணி நேரத்துல அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்ன்றாருங்க. இங்க பாத்தீங்கன்னா புவனேஷோ அவங்க ஊர்ல அவங்க ஒய்ஃபோடையும் 2 குழந்தைகளோட இருக்காரு. அப்ப அவங்க ஊர்ல திருவிழான்றதுனால இவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காருங்க. அந்த சமயத்துலதான் நம்ம அஜித்தோ ஜாயும் அவங்க டீமோட அங்க வராங்க. இவங்களை பார்த்த உடனே நம்ம புவனேஷோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்து ஓடி போறாங்க. ஆனா அஜிப்போ அவரை அடிச்சு பிடிச்சிடுறாருங்க. இதுக்கப்புறம் அஜிப்போ ஜாயும் புவனேஷ அவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அவர்கிட்ட விசாரிக்கும் போது தான் நான் ராஜு கிடையாது, என் பேர் புவனேஷ்னு அவர் சொல்றாரு. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் புவனேஷ் கிட்ட விசாரிச்ச போது சின்ன வயசுல இருந்தே புவனேஷும் சோபாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சோபாவோட வீட்டுல இதுக்கு ஒத்துக்காதனால அவங்க சோபாவை ராஜுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாள் சோபாவோட அம்மா எனக்கு லெட்டர் போட்டிருந்தாங்க. அந்த லெட்டர்ல ராஜுவுக்கு வேலை இல்லாதனால சோபாவும் ராஜுவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஃபேமிலியை கூட்டிட்டு சித்திரகலிக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க. வந்து அவங்களுக்கு சித்திரகலியில வீடும் எடுத்து கொடுத்திருந்தேன். இதுக்கப்புறம் அவங்க குழந்தைகிட்ட கூட பாசமா தான் இருந்தேன். ஆனா ராஜுவோ தினம்
குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். இதனால வருத்தப்பட்டு அழுத சோபாவுக்கு நான் தான் ஆறுதல் சொன்னேன். இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பழக ஆரம்பிச்சோம். அந்த நேரத்துல தான் சோபாவுக்கு நான் ஒரு செயின் கூட வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் நைட்டு நான் வீட்டுக்கு வந்த உடனே 2 குழந்தைகளும் தூங்கிட்டதுனால கதவு சாத்துக்கிட்டு உள்ள சோபாவை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சமயத்துல குடிச்சிட்டு அங்க வந்து நம்ம ராஜுவோ கதவுல இருக்கிற ஓட்ட மூலமா நாங்க பண்ணிட்டு இருந்ததை பாத்திருக்காரு. அப்ப சோபாவோ கதவு ஓட்ட வழியா யாரும் எட்டி பாக்குற மாதிரி தெரியுதுன்னு சொன்ன உடனே நானும் கதவை திறந்து பார்த்தோம். அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் ராஜுவை நாங்க பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் கொடுவாளியில எங்களுக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்ததுனால சோபாவையும் அவங்க பசங்களையும் நான் கொடுவாளிக்கு ஷிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப அங்க இருக்கிறவங்க நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நம்புறதுக்காக சோபா தான் என்னோட பேரை ராஜுன்னு மாத்திக்க சொன்னா. ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரும்போது அங்க குழந்தைகளே இல்லை. என்னன்னு நம்ம சோபா கிட்ட விசாரிச்ச போது ராஜு தான் குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டான். குழந்தைகள் நமக்கு பாரமா தான் இருந்தாங்கல்ல, அதான் நான் உனக்கு இருக்கலன்னு சொன்னான். அப்ப நானும் குழந்தைங்க உனக்கு பாரமா இருக்காங்கன்னு கோவத்துல அவளை பலார்னு அரைஞ்சேன். இப்ப கீழே வந்த சோபாவோ தலையில கிடக்கிற கல்லு அவன் மண்டையில அடிப்பட்டதுனால ரத்தம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவளோட மூக்கை செக் பண்ணி பார்க்கும்போது மூச்சு வராதனால நைட்டே இவளை கொளுத்திடலான்னு முடிவு பண்ணி நைட்டே சோபாவையும் மண்ணெண்ணையும் தூக்கிட்டு கிணத்து பக்கம் போனேன். அந்த சமயத்துல சாமி ஆடுறவரும் அவங்களோட பக்தர்களும் அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இதனால சோபாவை கிணத்து மேல உட்கார வச்சு பக்கத்துல இருக்க தூண் மேல சாட்சி வச்சிருந்தேன். கரெக்டா அவங்க அந்த பக்கம் இருந்து போனதுக்கு அப்புறம் சோபாவோ தானாவே ஸ்லிப் ஆகி கிணத்துக்குள்ள விழுந்துட்டா. இதுக்கப்புறம் கோர்ட்டோ புவனேஷை 14 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில வைக்க சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அஜிப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட ராஜுவும் அவங்க குழந்தைங்களும் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டரும் அதான் ராஜுவோ அவங்க பசங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போனதா சொல்றாங்களே, அதனால அவங்க நம்ம ஜுடிஷியல்ல வரமாட்டாங்க, அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருக்கிற அஜிபுக்கு கோவால இருந்து கால் வருதுங்க. அவரும் அந்த கேஸ் டீடைல்ஸை வாங்கிட்டு அங்க இருக்கிற ஆட்களை இங்க கூட்டிட்டு வர சொல்லி கான்ஸ்டபிளை அனுப்பி வைக்கிறாரு. அப்பதான் அஜிப்கோ முன்னாடி இதே மாதிரி பெல்லூர்ல அடையாளம் தெரியாத எரிஞ்சு போன ஒரு ஆம்பளை பாடி கிடைச்சதுன்னு ஒரு கேஸ் டீட்டெயில் வந்தது இவருக்கு ஞாபகம் வருதுங்க. முன்னாடி புவனேஷ் கிட்ட விசாரிக்கும் போது கூட பெல்லூர்ல இருக்கிற தங்கச்சி வீட்டுல தான் அவங்க பசங்களை விட்டுருக்கிறதா போய் சொல்லியிருந்தாரு. சோ இந்த கேஸுக்கும் அவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு இவருக்கு டவுட் வருதுங்க. இதனால அஜிப்போ அன்னைக்கு கரண்டாக போகும்போது 2 போலீஸை மீட் பண்ணியிருந்தார்ல, அதுல ஒருத்தருக்கு கால் பண்ணி நான் ஒரு கேஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன், அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல அஜிப்போ 2 நாள் பர்சனல் லீவ் எடுத்துட்டு நேரா பெல்லூருக்கு போய் அந்த கேஸ் டீட்டெயில்ஸை பாக்குறாரு. அப்ப பாடி எரிஞ்சு கிடந்த ஸ்பாட்ல ஒரு லேம்ப் இருந்திருக்குங்க. அந்த லேம்ப் சரியா எரியாதனால அடிப்பாகத்துல தர்மடான்னு சீல் குத்தி இருக்கு. இந்த சீலை வச்சுதான் இவங்களோட ஜுரிஸ்டிக்ஷன்ல வரும்னு சொல்லிட்டு இவங்க போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் லேம்போட அடிபாகத்தோட போட்டோவை எடுத்துட்டு போய் ஒரு லேம்ப் கடையில விசாரிக்கும் போது அவரோ இந்த சீல் எங்க கடையோட சீல் தான், 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாங் ஷூட்டிங்காக இதே கலர்ல லேம்ப்ஸ் வேணும்னு இங்க தான் வாங்கிட்டு போனதா சொல்றாரு. அது மட்டும் இல்ல வாங்கினவங்களோட அட்ரஸையும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அவங்க பிலிம் ட்ரோப்போட சேர்ந்து புவனேஷ் தான் இந்த லேம்ப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அப்ப அவருக்கு பிடிச்சமான ஒரு லேம்பையும் சேர்த்து வாங்கியிருக்காரு. இப்ப கரண்ட்ல அஜிப்போ அந்த அட்ரஸை வச்சுட்டு அங்க போய் விசாரிக்கிறாரு. அப்ப அவங்களோ அந்த சாங் ஷூட்டிங்காக தான் இந்த லேம்ப்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த சாங் ஷூட்டிங் எடுத்த போட்டோவை அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அதுல அந்த லேம்ப்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இந்த பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அந்த சாங் ஷூட்டிங் நடந்து முடியுது. அப்ப அந்த லேம்ப்ஸ் எல்லாம் எடுக்கும் போது இவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லேம்ப் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த லேம்பை இவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாருங்க. இப்ப கரண்ட்ல இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஜாய் கிட்டையும் நந்தகுமார்ட்டையும் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம புவனேஷை கஸ்டடியில எடுக்கிறாங்க. அப்ப புவனேஷ் கிட்ட அஜிப்போ உன்னோட ஃபேவரட் லேம்ப் எப்படி எரிஞ்சு போனா பாடிக்கு பக்கத்துல இருந்துச்சு, அப்ப எரிஞ்சு போய் கிடந்தது ராஜு தான், அவரை கொன்னது நீதான்னு சொல்றாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு கதவை போட்டுக்கிட்டு புவனேஷும் சோபாவும் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சமயத்துல குடிச்சிட்டு வந்த நம்ம ராஜுவும் அந்த கதவு ஓட்ட வழியா அவங்க பாத்துருப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல நம்ம சோபாவும் யாரும் கதவு ஓட்ட வழியா எட்டி பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனேதான் இவங்க கதவை திறந்து பாத்துருப்பாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த நாள் தனியா நம்ம புவனேஷை மீட் பண்ற சோபாவோ எனக்கு ஏதோ அந்த ஓட்ட வழியா பார்த்தது என் புருஷன் ராஜு மாதிரி தெரியுது, அவன் என்னை கொன்றுவான்னு பயமா இருக்குன்றாங்க. உடனே புவனேஷும் ஐயா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அன்னைக்கு நைட்டே புவனேஷோ குட்டி யானையில அவருக்கு பிடிச்ச லேம்பை போட்டு நேரா சோபாவோட வீட்டுக்கு வராரு. அங்க சோபாவை ராஜு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்ப புவனேஷும் நான் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் குடிக்கலான்னு சொல்லி ராஜுவை கூப்பிட அவரும் வராரு. அப்ப ராஜுவும் புவனேஷும் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சோபாவோ அவங்க 2 பிள்ளைங்களையும் தூங்க வச்சிடறாங்க. அப்ப ராஜுவோ புவனேஷ் கிட்ட உனக்கும் என் ஒய்ஃபுக்கும் என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு புவனேஷோ கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவ எனக்கானவதான், கல்யாணத்துக்கு அப்புறம் அவ எனக்கானவதான் சொல்றாங்க. இதனால 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம
புவனேஷோ ராஜுவோட கழுத்தை இறுக்கிட்டு இருக்கும் போது ஷோபாவோ கயிறை தூக்கி புவனேஷ் கிட்ட போடுறாங்க. உடனே புவனேஷோ அந்த கயிறை வச்சு ராஜுவை கழுத்தை இறுக்கி கொண்டுறாரு. இதுக்கப்புறம் ராஜுவை எரிச்சிடலான்னு முடிவு பண்ணி பெல்லூர் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம புவனேஷோ ராஜுவை தோல்ல தூக்கிட்டு வராரு. அவங்க கூடவே நம்ம ஷோபாவோ மண்ணெண்ணெய் கேனையும் அந்த லேம்பையும் எடுத்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் புவனேஷோ ராஜுவை கீழே போட்டு அவர் மேல மண்ணெண்ணெய் ஊத்துறாரு. இதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த லேம்பை லைட்டா மேல தூக்கி அதுல பேப்பரை வச்சு அவர் எரிக்கிற சமயத்துல ஃபுல்லா பேப்பர் எரிஞ்சு போகும்போது லேம்பு மொத்தமா எரியுது. இதனால அவர் கையிலையும் நெருப்பு பத்திக்குதுங்க. இதனால லேம்பை கீழே போட்டுறாரு. லேம்போட சேர்ந்து ராஜு எரிய ஆரம்பிச்சிடறாரு. இதுக்கப்புறம் கையில இருக்கிற நெருப்பை அணைச்சிட்டு நம்ம புவனேஷோ அங்க இருந்து ஷோபாவை கூட்டிட்டு போயிடுறாருங்க. இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஜாயோ புவனேஷ் கிட்ட, அப்ப அன்னைக்கு குழந்தைங்க பாரமா இருக்காங்கன்னு ஷோபா சொன்னதுனால நீ அவளை பலார்னு அரைஞ்ச, அதனால அவர் தரையில கல்லுல விழுந்து அடிபட்டு இறந்து போனதா சொன்னல, அது பொய் தானேன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வர புவனேஷ் கிட்ட சோபாவோ, உனக்கு இன்னொரு ஒய்ஃபும் குழந்தைங்க இருக்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்லை, ஆனா உன்னோட ஊருக்கு என்னையும் என் குழந்தைகளையும் கூட்டிட்டு போய் கௌரவமா வாழ வேணும்னு சொல்றாங்க. அப்படி நீ செய்யலனா நீ ராஜுவோ கொலை பண்ண விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன்றாங்க. அந்த நேரத்துல 2 குழந்தையும் தூங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம புவனேஷோ சோபாவை கட்டணத்தை தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் தலைவனை எடுத்து நம்ம சோபாவோட முகத்திலேயே நெரிச்சியே அவங்கள கொண்டுடுறாங்க. இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா அஜிப்போ புவனேஷ் கிட்ட அந்த குழந்தைகள் என்ன ஆனாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா இது நம்ம சோபாவை எரிச்சிடலான்னு முடிவு பண்ணி புவனேஷோ அந்த கிணத்துக்கிட்ட தூக்கிட்டு போகும்போது அந்த பக்கமா சாமி ஆடுறவரும் அவங்களோட பக்தர்களும் நடந்து வர்றதுனால இவரை அந்த கிணத்து மேல உட்கார வச்சு அந்த தூள்ல சாய்ச்சி வச்சிருப்பாரு. அவங்க போன உடனே இவங்க ஸ்லிப் ஆகி கிணத்துக்குள்ள விழுந்துருவாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துல ஷோபாவோட பொண்ணும் எந்திரிச்சு பசிக்குதுன்னு சொல்லுது. உடனே புவனேஷும் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. அப்ப அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அம்மா எங்கன்னு சொல்லி கேட்க புவனேஷோ அவர் வெளியே போயிருக்கான்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் புவனேஷோ அவங்க 2 பேரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் புவனேஷோ 2 பேரையும் அனாத ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா யாருமே அவங்கள சேர்த்துக்கல. இதனால 2 பேரையும் ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போற புவனேஷோ பாம்பே போற ட்ரெயின்ல அவங்க 2 பேரையும் ஏற்றி விட்டுட்டு நான் சாப்பாடு வாங்கிட்டு போறேன்னு நைஸா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ட்ரெயினும் கிளம்பிடுது. அந்த ட்ரெயினோட அவங்க 2 பேரும் போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம புவனேஷ் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிய வருதுங்க. அப்ப அஜீபோ அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றாரு. அப்ப நந்தகுமாரோ இங்க இருந்து பாம்பே வரைக்கும் நிறைய ஸ்டேஷன் இருக்கு, அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப இன்ஸ்பெக்டரோ வேணா அந்த பசங்களோட ஓல்டு போட்டோ டீடைல்ஸை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாப்போன்றாரு. இதுக்கப்புறம் நைட்டு இந்த விஷயத்த அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்க நம்ம அஜீபோ தூங்காம வாசனே உட்காந்துருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஜாயோ அதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அப்ப அஜீபோ நாளையோட என்னோட ப்ரொபேஷன் முடிய போது, எங்க போஸ்டிங்னு இன்னும் லெட்டரும் வரல, ஆனா எனக்கு 1 வாரம் லீவ் கிடைக்குது, அந்த லீவ்ல அந்த குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க போகிறதா சொல்றாருங்க. அப்ப ஜாயோ 1 வாரம் கழிச்சு தான் நான் ஃப்ரீ ஆவேன், அப்ப எனக்காக வெயிட் பண்ணீங்கன்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த குழந்தைகளை தேடலான்னு சொல்றாரு. ஆனா அஜிப்போ ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, அதனால நான் ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அஜிப்போ அந்த ட்ரெயின் போற ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இறங்கி அங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த குழந்தைகளோட ஓல்டு போட்டோவை காமிச்சு விசாரிச்சு பாக்குறாரு. ஆனா அந்த குழந்தைகளை அவரால் கண்டுபிடிக்கவே முடியலங்க. இதுக்கப்புறம் திரும்பி வர அஜிப் கிட்ட ஜாயம் நம்ம வேணா 2 பேரும் சேர்ந்து கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே மும்பைக்கு போயிடுறாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற லேடி போலீஸ் கிட்ட நாங்க அபிஷியலா வரல, அந்த குழந்தைகளை எப்படியாவது கண்டுபிடிக்கிறதா வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த லேடி போலீஸோ அந்த குழந்தைகளை ரயில்வே ஸ்டேஷனர் தான் கூன்ஸ் கிட்ட வைத்திருக்காரு, அதுக்காக பணமும் வாங்கியிருக்காரு. அந்த 2 குழந்தைகளுமே இப்ப தாராவில இருக்கிற ஒரு ஷெல்டர்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸான ஏரியான்றாங்க. அப்ப அஜிப்போ நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த லேடி போலீஸும் 2 போலீஸை இவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் 4 பேருமே அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற கூன் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா அவரு அந்த மாதிரி குழந்தைங்க இங்க இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்பதான் அவங்க கூட வந்த போலீஸ்ல ஒருத்தரோ மேடம் கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு, அவங்க தான் இங்க அனுப்பிச்சிருப்பாங்க, ஏன்னா நீ மேடம் கூட வரியான்னு சொல்லி மிரட்டின உடனே அவரும் போய் குழந்தைகளை காமிக்க சொல்றாருங்க. இதுக்கப்புறம் அஜிப்போ அந்த ரூம்ல போய் பார்க்கும்போது அங்க நின்றுட்டு இருக்க குழந்தைகளை இவர் தேடுற 2 குழந்தைகளும் இல்ல. அப்ப அவர் திரும்பும் போதுதான் ஒரு தமிழ் வாய்ஸ் கேக்குதுங்க. அப்ப நின்றுட்டு இருக்க குழந்தைகளை நகர்த்திட்டு கீழே பார்த்தா அந்த 2 குழந்தைகளுமே கீழே உட்காந்துருக்காங்க. அண்ணனும் அவங்க தங்கச்சிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அஜிப்பு ஜாயம் அந்த 2 குழந்தைகளும் அவங்க ஏரியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டரோ இந்த ஸ்டேஷனே இந்த கேஸை கைவிட்டதுக்கு அப்புறம் இந்த 2 குழந்தைகளும் இங்க வந்து சேர்ந்ததுக்கு காரணம் நிச்சயமா அஜிப்பும் ஜாயம் தான் சொல்றாரு. இதுக்கப்புறம் இது உண்மையான நடந்த சம்பவங்க. அந்த மும்பைல இருந்து காப்பாத்தின 2 குழந்தைகளுமே அப்ப இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா இருந்த அர்ஷத்தோட உதவியோட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க லைஃபை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் படி 2020 மட்டும் 43,515 குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. அதுல 38,113 குழந்தைகளை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதும் 504 குழந்தைகளை அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.